வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 6ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னா, இன்னையோட மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு காலையில் எதிர்பார்த்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி இருக்கா, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து இன்னையோட மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அண்ட் நேற்று சொன்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நமக்கு வந்து 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு டெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்துருக்கலாம், அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியில் எடுத்திருந்தா நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்திருக்குமா வந்திருக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, சார்ட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி, நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஒரு லாஜிக்கில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் மார்க்கெட் ஒரு கூல் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் நமக்கு க்ளோஸ் ஆன பொசிஷன்ஸு, கன்சாலிடேட் ஆகாமல் இருக்கிற பொசிஷன்ஸு, இல்லைன்னா அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணவங்க, இது எல்லாமே கன்சாலிடேட் ஆகி 9:15, 9:30 அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை வாலடைலிட்டியில் இருக்கும். அதாவது அக்ரெசிவான பையிங் அண்ட் செல்லிங்கும், இல்லை அக்ரெசிவான வந்து ப்ரைஸ் மேட்சிங்கும் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஒரு ஃபஸ்ட்டு 15-30 மினிட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ரெண்டில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாதகமான ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ட்ரெண்டில் வந்து பொசிஷன் எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டில் எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னையோட மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் இருந்துச்சு. அப்போ இந்த எவ்வளோ பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 24,000 இருந்துச்சு. நமக்கு வந்து மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,197. அப்படின்னா நமக்கு ஏறக்குறைய 200 பாயிண்ட் கேப் அப் இருந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ நான் யூஸ்வலாக ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ட்ரேட் வியூ தான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தன் யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ அக்கவுண்ட் ட்ரேட் வியூ வச்சு நமக்கு வந்து பெருசாக பயன் இருக்காது. ஸோ தன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து கிளியராக பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கரெக்டான நமக்கு நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருந்திருக்கு. நிஃப்டி 50 அதே மாதிரி நம்ம சென்செக்ஸை பார்த்தாலும், சென்செக்ஸும் நேத்தோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் தான் இருந்துச்சு. அப்போது நம்ம சொல்ல அந்த கேப் அப்போட கான்செப்ட் வந்து ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த கேப் அப்போட கான்செப்ட் ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம இந்த கேப் அப் சொன்னதுக்கப்புறம் பாசிட்டிவாக போயிருக்கா, இல்லை நெகட்டிவாக வந்திருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா, நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அப்போது இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் 30 நிமிஷம் அப்படின்னா 10 கேண்டில்ஸ். அப்போது இங்கிருந்து 10 கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் கேண்டில்ஸ் எல்லாம், ஸோ தட் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு 10 கேண்டில். அப்போது ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு எனக்கு காரணம் என்னென்னா, இது வந்து வால்யூம் கேண்டில்னு சொல்லலாம். ஸோ நார்மல் கேண்டில்னால் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சம்டைம்ஸ் என்னென்னா, நம்ம வந்து வால்யூமை டைரெக்டாகவே பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலில் நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்போது இந்த தன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா வால்யூம் கேண்டில். ஸோ வால்யூம் எவ்வளோ எவ்வளோ பெருசாகுதோ அப்போ அந்த கேண்டிலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்து, ஹைட்டு கிடையாது, வித்து வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது வந்து வால்யூம் கேண்டில். அப்போது இந்த வால்யூம் பேஸ்டு கேண்டில்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இனிஷியல் கேண்டிலில் ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருந்த கேண்டிலில் ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்குன்னு ஒன்று. ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் ஒருவேளை நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரா ஓகே. ஸோ நமக்கு வந்து பாசிட்டிவான டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா, அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இந்த கேண்டிலோட பொசிஷன் வந்து க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து மேலே ஓப்பன் ஆச்சு அடுத்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவான கேண்டில். இல்லை கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நெகட்டிவான கேண்டில். ஆனால் இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு.
அப்ப இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு நமக்கு கேண்டில் இங்க வராதனால, ஒரு ஸ்டெப் மாரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகாதனால, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, மார்க்கெட் இன்னும் டிசைட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அப்புறம் செகண்ட் கேண்டில பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கோ, கீழ வரதுக்கோ டிசைட் பண்ணல அப்படிங்கிறத நம்மனால கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 1, 2, 3 4வது கேண்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செல்லிங் பிரஷர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பியூரா கேண்டில்ல தான் பார்க்குறோம். இந்த இடத்துல மத்த டேட்டாஸ எதுவுமே பார்க்கல. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் அதுக்கு கீழ வந்து கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எப்போ ஒரு கேண்டிலுக்கு கீழ நமக்கு வந்து ஓப்பன் ஆகுதோ, அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு. ஸோ அப்ப அதே மாரி இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு சின்ன புல் பேக், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால், புல் பேக், ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால், புல் பேக், டவுன்ஃபால், புல் பேக், டவுன்ஃபால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புல் பேக் வரும்போது, இதனால தான் நான் ட்ரேட் வியூ யூஸ் பண்றேன். ஏன்னா இந்த ட்ரேட் வியூல நமக்கு ஒரு 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 இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு இது இருக்கு. நமக்கு ட்ரேட் வியூல. ஸோ அதனால நமக்கு வந்து ட்ரேட் வியூ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆனது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல ட்ரேட் வியூல ஸோ நமக்கு வந்து ஜூம் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு தடவ கூட நமக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஹைட்ட வந்து மேல போகல. அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு ஹைட்ன்னு வைக்கலாம். இந்த ஹைட்ட விட இந்த ஹைட் அதிகமா இருக்கு. ஸோ அப்ப டவுன் ஃபாலிங் மார்க்கெட்ல இது ஒரு ஹை. அடுத்த ஹை பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹை. ஸோ இந்த 2 ஹையையும் கம்பேர் பண்ணும்போது, இது வந்து லோவர் ஹை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லோவர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னு. அப்ப இந்த லோவர் ஹை ஃபார்ம் ஆகும்போது, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. 2வது விஷயம் என்னன்னா, இந்த பக்கம் நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது, இந்த புல் பேக் இருக்கா? இந்த புல் பேக்குக்கு கீழ தான் அடுத்த புல் பேக் இருக்கு. இந்த புல் பேக்குக்கு கீழ தான் அடுத்த புல் பேக் இருக்கு. ஸோ இதே மாரியே லோவர் ஹை ஃபார்ம் ஆயிட்டே போகுது. அப்ப இந்த லோவர் ஹை எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து வர்றது வர்றதுக்கான ஒரு சான்சஸ் நமக்கு தெரியுது. ஸோ இந்த லோவர் ஹை எல்லாமே நான் வந்து கனெக்ட் பண்றேன். தெரியுதா? நமக்கு ஒரு டவுன் ஃபாலிங் மார்க்கெட் இருக்கு. அப்ப அதே மாரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் வந்து நான் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கனெக்ட் பண்றேன். அப்போ இந்த மாரி ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்ம் ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மனால கிளியரா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்டிங் சேனல் ஃபார்ம் ஆயிட்டிருக்கு நம்மளோட நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட்ல. இது வந்து நம்ம லைவ் மார்க்கெட்ல வரைஞ்சாலுமே ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா தான் வரையும். அப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஹைய நமக்கு கிராஸ் ஆகுற வரைக்கும் நம்ம லாங் பொசிஷன் போக முடியாது. ஏன்னா, இந்த இடத்துலருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. இந்த டவுன்ஃபால் வந்ததிலிருந்து நமக்கு ஸ்ட்ரெய்ட்டான டவுன்ஃபால். இங்க வந்து புல் பேக் எதுவும் வரல. அப்போ இங்கிருந்து வரம்போது நமக்கு புல் பேக் எவ்வளோ தூரம் பார்க்கலாம்னா, இவ்வளோ தூரம் பார்க்கலாம். ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பொசிஷன் எடுத்திருப்பீங்க. டவுன் ஃபாலிங் பொசிஷன். இல்லன்னா புட் ஆப்ஷன் பொசிஷன் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இங்கிருந்து வரம்போது இப்ப நான் வந்து கால் ஆப்ஷன் சைட் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். புட் ஆப்ஷன் சைட் பேசல. ஏன்னா, எப்ப வந்து நம்ம மார்க்கெட் ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ, அப்ப இங்கிருந்து நமக்கு வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம். புட் ஆப்ஷன் பொசிஷன் எடுத்திருந்தோம்னா, இவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? சப்போஸ் இந்த இடத்துல நீங்க பொசிஷன் எடுக்கிறீங்க புட் ஆப்ஷன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் கீழ ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்டாப் லாஸ் என்னன்னா, ஒண்ணா இந்த பொசிஷன் அப்படி இல்லன்னா இத விட கொஞ்சம் மேல. அப்படிங்கிறனால தான் மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால் ஆகி புல் பேக் எடுக்கும்போது தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் வரம்போது, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் என்னன்னா, இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுத்தவங்க எல்லாருக்குமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இல்லன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் 0 ஆயிருக்கும். இந்த ஒரு காரணத்தினால, இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எடுக்கும்போது தான், நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே. அப்போ இத வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா, லைவ் மார்க்கெட்ல கஷ்டம் தான். ஏன்னா, நமக்கு வந்து முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. அப்படிங்கிறனால, என்ன பொறுத்தளவு லைவ் மார்க்கெட்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டேட்டாஸா தான் நான் வந்து இந்த 2 டேட்டாஸ வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, தன்ல நீங்க வந்து சார்ட்ட ஓப்பன் பண்ணும்போது, இந்த இடத்துல போயிட்டு தன்ல வந்து ட்ரேட் வியூ சார்ட் அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த சார்ட் ஓப்பன் ஆகும். அப்ப இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் 2 சார்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்போ இன்னைக்கு காலையில ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா,
எனக்கு இந்தியா விக்ஸ் வந்து இங்க இருந்த பொசிஷன் வந்து இவ்ளோ தூரம் கீழ இறங்குச்சு. இந்த காலையில ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்தியா விக்ஸ் மேல புஷ் ஆச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் எப்ப பார்த்தாலும் மேல புஷ் ஆச்சுன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுதுன்னு. அப்போ இந்த நான் வந்து மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணேன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் கொஞ்சம் கன்சாலிடேஷன். அப்புறம் இந்த இடத்துல பொசிஷன். இந்த பொசிஷன்ல இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டைம் நான் வந்து புட் ஆப்ஷன். ஏன்னா, இதுவரைக்கும் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் பிரைஸ்ல தான் இருந்திருக்கு. பெருசா மேல கீழ போகல. ஆனா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கரெக்ட்டா 12 மணிக்கு இல்ல நீங்க அக்யூரேட்டா பார்க்கிறதாக இருந்தா, 11:55க்கே நமக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ட்ரேட் வந்திருக்கும். ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு. அப்போ இந்த 12 மணி கேண்டில்ல நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏன் எடுத்திருக்க மாட்டேன்னா, எனக்கு வந்து இந்தியா விக்ஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்கல. ஸோ அப்படிங்கிறனால இங்கருந்து நான் பொசிஷன் எடுத்தவன், நமக்கு இங்க போயிட்டு ஏன்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர் டெவலப் ஆயிருச்சு. ஸோ அப்படின்னா ஒரு 12:50க்கே பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் டெவலப் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நான் வந்து என்னோட பொசிஷன்ஸ கட் பண்ணியிருப்பேன். ஸோ புட் ஆப்ஷன் இல்லன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான பொசிஷன வந்து நான் 12 மணிக்கு எடுத்து 12:50 வரைக்கும். ஒரு 50 நிமிஷம் நீங்க ஹோல்ட் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேட்ல கரெக்ட்டான நீங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் மட்டுமே போதும் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேட். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருப்பியும் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அப்போ இந்தியா விக்ஸ் டவுன் ட்ரெண்ட் வருது. இந்த இடத்துல நமக்கு சார்ட்டா பார்க்கும்போது, ஒரு லைனா பார்க்கும்போது நம்மனால பெருசா பிரைஸ் ஆக்ஷன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து ட்ரேட் வியூல ஃப்ரீ சேனல், ஃப்ரீ அக்கவுண்ட் கூட இருக்கு. அதுல ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா, நமக்கு இந்த இடத்துல லைன் பார்க்கும்போது, இந்த லைன வச்சு எப்படி நான் சொல்றேன் டவுன் ட்ரெண்ட்ன்னு அப்படின்னா, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு கன்டினியூஸான ரெட் கேண்டில்ஸ். ஸோ, அது நமக்கு ஸ்டெப் மாரி பேட்டர்ன் இருக்கு. பாருங்க. இந்த பொசிஷன் எங்க நமக்கு குளோஸ் ஆகுதோ, அடுத்த பொசிஷன் வந்து கரெக்ட்டா அந்த கேண்டிலுக்கு கீழ ஓப்பன் ஆகுது. ஸோ, இந்த பொசிஷன் அடுத்த கேண்டில் கீழ, அடுத்த கேண்டில் கீழ அப்படியே ஓப்பன் ஆயிட்டு இருக்கும்போது, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான ஒரு இண்டிகேஷன்ஸா இருந்துச்சு. ஸோ, அப்படிங்கிறனால இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட்க்கான இண்டிகேஷன் இந்தியா விக்ஸ்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு நிஃப்டி 50ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி 50ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ குடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து, நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்றோம். அண்ட் இந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியா விக்ஸ்லே இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருந்திருக்கும். அண்ட் இந்த இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறமும் மா கேண்டில்ஸ் வந்து இந்த ஒரு கேண்டில், அதுக்கு கீழ அடுத்த கேண்டில், அதுக்கு கீழ அடுத்த கேண்டில். ஸோ இது இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2 முக்கியமான ஒரு சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இனிஷியலா நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வெயிட் பண்ணிட்டு நீங்க ஒரு புல் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புட் ஆப்ஷனுக்கான பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லன்னா, நமக்கு ஒரு 1:10 இல்லன்னா 1:45க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கால் ஆப்ஷனுக்கான பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம். அப்போ இன்னையோட மார்க்கெட்ல புட் ஆப்ஷன விட பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனுக்கு தான் நமக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப, ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஸோ, அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நமக்கு இங்கிருந்து மார்க்கெட்ட நான் வந்து மறுபடியும் வைக்கிறேன். இது இந்தியா விக்ஸ் டேட்டா. அதான் பார்த்தேன். என்னடா! நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட பொசிஷன்ஸ் வந்து ரொம்ப இதா இருக்குன்னு. ஏன்னா, நமக்கு வந்து இப்ப புட் ஆப்ஷன் நமக்கு பொசிஷன் பார்த்தோம் அப்டின்னா, ஒருவேள நீங்க வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா இருந்து காலையில நீங்க ஒரு 10 மணிக்கு 10:45க்கு பொசிஷன் எடுத்திருந்தா கூட, உங்களுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா, அதே இது நீங்க வந்து இந்த ஒரு நமக்கு கரெக்ட்டான புல் பேக் இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு அப்புறம் எடுத்திருந்தீங்கன்னா, அதாவது 12 மணிக்கு எடுக்காம 1:45க்கு நீங்க எடுத்திருந்தீங்கன்னாவே, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு 1000 பாயிண்டான மூவ்மெண்ட் அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு 700 பாயிண்டான மூவ்மெண்ட் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒரு வச்சுக்கணும். நமக்கு ஒரு 4, 5 டிக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் பொசிஷன் எடுப்பேன். நான் இப்ப என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து மத்த டேட்டாஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிட்டே வந்திருக்கு. ஓகே. டவுன்ஃபால் ஆயிட்டே வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பொசிஷன் வந்திருக்கு. அங்கருந்து டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு, நம்மளோட இந்தியா விக்ஸ் என்ன சொல்லியிருந்திருக்குன்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஓகே. நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான ஒரு சிக்னல் குடுத்துருக்குன்னு. அப்ப இந்த அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான சிக்னல நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது இந்த இடத்துல புல் பேக் டவுன் சைடு வந்துச்சு பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பொசிஷன் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பொசிஷன் எடுக்கும்போது, இங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு 4, 5 கேண்டில் 3 மினிட்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அழகா ஒரு 700 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ என்ன பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட்ல மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா, ஒரு கரெக்ட்டான ட்ரேட் பொறுமையா இருந்து கரெக்ட்டான ஒரு ட்ரேட் நம்ம எடுத்திருந்திருப்போம் அப்படின்னா,
இந்த இடத்துல தான் 1:45க்கான அதாவது 1:45 2 மணிக்கான ஒரு ட்ரேட் தான். இத எடுத்திருந்தீங்கன்னா, நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6 கேண்டில். அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 18 நிமிஷம். ஸோ 20 நிமிஷத்துல அழகா ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ ஒரே ஒரு ட்ரேடு கரெக்ட்டா பார்த்து அடிக்கணும். நமக்கு வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இல்லாம, நமக்கு வந்து கரெக்ட்டா ஒரே ஒரு ட்ரேடு. ஸோ இந்த ஒரு ட்ரேடு நமக்கு எடுக்கும்போதே வந்துரும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேண்டில் பேட்டர்னும், இந்தியா விக்ஸ் டேட்டாவும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரைஸ் ஆக்ஷன் சைக்காலஜி, அதாவது புல் பேக் இருக்கு. அப்ப நம்ம எது வரைக்கும் பொசிஷன் எடுக்கணும்? புல் பேக் இருக்கு. அப்ப எங்கிருந்து நம்ம பொசிஷன் எடுக்கணும்? இந்த மாரி ஒரு சின்ன சின்ன டெர்ம்ஸும், சைக்காலஜியும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணல. வெறும் 2 சார்ட். நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனோட ஒரு நாலேட்ஜும். பிரைஸ் ஆக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இங்கேருந்து இப்ப நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க ஒருத்தவங்க புட் ஆப்ஷன் பொசிஷன் எடுத்திருந்தா, அவங்களோட நமக்கு வந்து லா அவங்களோட லாஸ் வந்து எந்த இடத்துல வரும்? அவங்களோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே, அதுதான் பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். எல்லாரும் இந்த பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு டெர்ம வந்து ரொம்ப ஃபேன்சியா சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன லாஜிக். இந்த லாஜிக் மாரி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மல்டிபிள் ட்ரேட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். அண்ட் பெஸ்ட் ட்ரேட் என்ன பொறுத்தளவுனா 2 மணியிலிருந்து 2:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ட்ரேட் வந்திருக்கும். ஸோ இதுதான் என்ன பொறுத்தளவு இன்னையோட மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ட்ரேடு. அண்ட் இத வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் ஒரு சிம்பிளான சொன்னேன். இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணல. மத்த டேட்டாஸும் யூஸ் பண்ணல. பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இது மட்டுமே போதுமானதாக இருந்துச்சு. அடிஷனலா டேட்டாஸ் போடும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஆனா, அது கூடயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸும் வரும். ஸோ, அப்படிங்கிறனால அந்த கன்ஃப்யூஷன்ஸ ஹேண்டில் பண்ற தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸும், மல்டிபிள் டேட்டாஸும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா, நம்ம டேட்டாஸ ஒரு எவ்வளவு சிம்பிளா வச்சுக்க முடியுமோ, அவ்வளவு சிம்பிளா சார்ட்ட வச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ, இதான் நம்ம இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். அண்ட் நாளையோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு அப் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா 24,300 நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிஃப்டி இது வந்து பேங்க் நிஃப்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிஃப்டி 50ல 24,300 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் அப்படியே ஸ்டாப் ஆயிருந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து நாளைக்கு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 24,500 வரைக்கும் புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் மார்க்கெட் வந்து நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? எந்தெந்த இடத்துல பொசிஷன் எடுத்திருந்திருக்கலாம்ன்னு. ஸோ அதுக்கான தான் வீடியோ இது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.